இந்த வீடியோவில் நம்ம வந்து மெக்கானிக்ஸ் பேப்பரில் 3rd யூனிட்டில் ஒர்க் எனர்ஜி பவர் இந்த சாப்டரில் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு ஃபோர்ஸ் இந்த செக்ஷனில் உள்ள புக் ஒர்க்கை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் புக் ஒர்க் என்னது அப்படின்னா, ஷோ தட் in a conservative field of force the force is the gradient of the scalar point function அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ எஃப்ங்கிறது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டாக இருந்தது அப்படின்னா எஃப் இஸ் தி gradient of the scalar point function அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு நெப்லா பை அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அதை தான் வந்து இந்த தியரத்தில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு சப்போஸ் த சிம்பிள் ஏபி denote the curve arc of the curve joining the point A and P. ஸோ இந்த ஏவையும் பியையும் ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் ஒரு கர்வ் வந்து ஒரு ஆர்க் ஷேப்பில் வந்து ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஆர்க் தான் வந்து நம்ம ஏபி அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதில் இஃப் இ இஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஸோ ஈங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படிங்கிறது வந்து வேரியபிள் பாயிண்ட்டாக இருந்து ஏங்கிறது வந்து ஃபிக்ஸடு பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தென் த லைன் இன்டெக்ரல் என்னது அப்படின்னா இன்டெக்ரல் ஏபி எஃப் டாட் dr அப்படிங்கிற இந்த லைன் இன்டெக்ரல் டிபெண்ட்ஸ் ஆன் பாயிண்ட் px, y, z. இந்த பாயிண்ட்டை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர இந்த கர்வை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஏபிங்கிறது வந்து ஒரு ஆர்க்கு, அந்த ஆர்க்கை டினோட் பண்ணக்கூடியது. ஈங்கிறது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு ஃபோர்ஸ் ஃபீல்டாக இருந்து அதில் பிங்கிறது வேரியபிள் பாயிண்ட்டாகவும் ஏங்கிறது ஃபிக்ஸடு பாயிண்ட்டாகவும் இருந்துச்சுன்னா இந்த இன்டெக்ரல், இந்த லைன் இன்டெக்ரல் வந்து பாயிண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர ஏபிங்கிற இந்த ஆர்க்கை வந்து டிஃபைன் பண்ணி இருக்காது அப்படின்ட்டு சொல்லப்படும். நவ் டிஃபைன் பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டை வந்து டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா இன்டெக்ரல் ஓவர் ஏபி எஃப் டாட் டிஆர் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். திஸ் இஸ் நத்திங் பட் ஏங்கிறது வந்து ஃபிக்ஸடு பாயிண்ட் ஏபிசின்ட்டு, பிங்கிறது வந்து வேரியபிள் பாயிண்ட்டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படிங்கிறது எஃப் டாட் டிஆர் அப்படின்ட்டு இந்த பையை வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இதுக்கப்புறம் பியோட நெய்பரிங் பாயிண்ட்டாக P1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு இதை தான் வந்து நெய்பரிங் பாயிண்ட் ஆஃப் P அப்படின்ட்டு எடுக்கிறோம். பிங்கிற பாயிண்ட் என்னதுன்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படிங்கிற இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா தென் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்னது வரும் அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸுங்கிறது P1ங்கிற பாயிண்ட்டா, அப்போ இதை வந்து நம்ம ஏபி1 எஃப் டாட் டிஆர் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி டினோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தென் இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் ஏபி எஃப் டாட் டிஆர் ப்ளஸ் இன்டெக்ரல் பிபி1 எஃப் டாட் டிஆர் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த இன்டெக்ரல் ஓவர் ஏபி எஃப் டாட் டிஆர் இஸ் நத்திங் பட் பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதனால இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ப்ளஸ் இன்டெக்ரல் பிபி1 எஃப் டாட் டிஆர் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போ நம்ம இப்போ என்ன எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா பை ஆஃப்
x plus delta x comma y comma z is equal to pi of x comma y comma z plus integral pp1 f dot dr அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்கிறோம். ஸோ இதை மட்டும் இப்படி லெஃப்ட் சைடில் கொண்டுட்டு வந்தோம்னா pi of x plus delta x comma y comma z minus pi of x comma y comma z is equal to integral pp1 f dot dr அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்போது if pp1 chosen as, இதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா straight line joining P and P1 இப்படி வந்து சூஸ் பண்ணுறோம் pp1. ஓகேவா? ஸோ இப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா தென் pp1 வந்து parallel to x axis அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ pp1 parallel to x axis இருந்தால் இந்த கேஸில் நமக்கு வந்து x axisக்கு பேரலாக இருக்கிறதுனால yயும் zவும் 0, அதனால dyயும் dzவும் வந்து நம்ம 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ pp1 parallel to x axis இருந்தால் dy dz வந்து 0. இப்போ நமக்கு ஆர் வெக்டர்னா என்னன்னு தெரியும். xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk அப்படின்ட்டு தெரியும். அப்போ dr இஸ் நத்திங் பட் dx இன்ட்டு ஐ வெக்டர் dy இன்ட்டு ஜே வெக்டர் dz இன்ட்டு கே வெக்டர்னு எழுதிக்கலாம். ஆனால் yயும் zவும் 0ங்கிறதுனால dr வந்து dx இன்ட்டு ஐ வெக்டர் அப்படின்ட்டு மட்டுமே எழுதிக்க முடியும். அப்போ நம்ம f டாட் dr கண்டுபிடிப்போம். f இஸ் நத்திங் பட் f1 இன்ட்டு ஐ வெக்டர் f2 இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் f3 இன்ட்டு கே வெக்டர்னு தெரியும். drங்கிறது வந்து dx இன்ட்டு ஐ வெக்டர்னு தெரியும். அப்போ f டாட் drங்கிறது வந்து f1 dx அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். நம்ம என்ன எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா pi of x plus delta x comma y comma z minus pi of x comma y comma z is equal to integral pp1 f dot dr அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதி வச்சுருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற பாயிண்ட் என்னது அப்படின்னா வந்து நமக்கு x, y, z. p1ங்கிற பாயிண்ட் என்னதுன்னா x ப்ளஸ் டெல்டா எக்ஸ் y, z. ஓகேவா? அதனால இப்படி போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் f டாட் dr தான் வந்து நமக்கு என்னது கிடச்சிதுன்னா f1 dx அப்படின்ட்டு கிடச்சிது. ஓகேவா? ஸோ இப்படி எழுதிட்டோம். இப்படி எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்டு சைடும் வந்து டெல்டா எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்டு சைடும் வந்து டெல்டா எக்ஸால் வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி டிவைட் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா வந்து when p1 tends to p1 வந்து pயை ரீச் பண்ணும்போது டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படிங்கிறத இதுக்கு நம்ம அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? அதாவது பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஒய் இசட் மைனஸ் பை ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் பை டெல்டா எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வந்து டெல்டா டோ பை பை டோ எக்ஸ் அப்படின்ட்டு மாறிடும். டோ பை பை டோ எக்ஸ் அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறிடும். அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னவாயிடும் அப்படின்னா எஃப்னு வரும். ஆக்சுவலாக என்னது இருந்ததுன்னா 1 பை டெல்டா எக்ஸ் இன்டெக்ரல் எக்ஸு ஒய் இசட் டு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஒய் இசட்னு இருந்தது. f1 dxன்னு இருந்ததா? ஸோ இது டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு போடும்போது லெஃப்ட் ஹேண்டு சைடும் நமக்கு எப்படி வந்து மாறிடும். ஓகேவா? சரி. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டோ பை பை டோ எக்ஸோட ஆன்சர் வந்து f1 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. சிமிலர்லி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டோ பை பை டோ ஒய்யோட ஆன்சர் வந்து f2 அப்படின்ட்டு சொல்ல முடியும். டோ பை பை டோ இசட்டோட ஆன்சரை வந்து நம்ம f2
3 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னா இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எஃப் வெக்டர் இஸ் நத்திங் பட் F1 இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் F2 இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் F3 இன்ட்டு கே வெக்டர்னு தெரியுமா? இதில் F1க்கு பதிலாக டோ பை பை டோ எக்ஸ் எழுதிக்கலாம். அப்போ டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டர், டோ பை பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் டோ பை பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டர்னு எழுதிக்கலாம். பட் திஸ் இஸ் நத்திங் பட் நமக்கு தெரியும் இதுதான் வந்து நெப்லா பை அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு நெப்லா பை அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். தேர்ஃபோர் எஃப்ங்கிறது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டாக இருந்தது அப்படின்னா எஃப் இஸ் த கிரேடியன்ட் ஆஃப் த ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த புக் மார்க்கு. ஸோ இந்த புக் மார்க்கை வச்சுக்கிட்டு ஒரு ரிமார்க் வரும். ரிமார்க்குங்கிறது என்னது அப்படின்னா ஃபார் எ ஃபோர்ஸ் ஃபீல்டு எஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் பை சச் தட் எஃப் இஸ் ஈக்குவல் டு நெப்லா பை அப்படின்னா தென் எஃப் வந்து கன்சர்வேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு நெப்லா பை அப்படிங்கிற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்படின்ட்டு சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரிமார்க்கு. ஸோ இந்த ரிமார்க்கு எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் டிஆரை கன்சிடர் பண்ணணும். எஃப்க்கு பதிலாக நம்ம வந்து நெப்லா பையை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். டாட் டிஆர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டெல் பைக்கு ஆன்சர் தான் வந்து டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ ப்ளஸ் டோ பை by dou y into j plus dou pi by dou z into k வெக்டர்னு தெரியும். டாட் drக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? dx into i plus dy into j plus dz into k அப்படின்ட்டு எடுக்கலாம். டாட் ப்ராடக்ட் எப்படி எடுப்போம்? ஐ டாட் ஐ வந்து 1, ஜே டாட் ஜே 1, கே டாட் கே வந்து 1ன்னு நமக்கு தெரியுமா? ஸோ அதை வச்சு எழுதணும் அப்படின்னா டோ பை பை டோ எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் டிஒய் ப்ளஸ் டோ பை பை டோ இசட் டிசெட் அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் இதுதான் வந்து நமக்கு என்னன்னு தெரியும்னா டி பை அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ நமக்கு இப்போ என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் டிஆரோட வேல்யூ வந்து இன்டெக்ரல் ஆஃப் டி பை அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ இன்டெக்ரலும் டிஃப்ரென்ஷியேஷனும் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதுங்கிறதுனால அது கேன்சல் ஆகி பைன்னு கிடைக்கும். பை வேரிஸ் ஃப்ரம் a, b, c to x, y, z. So this is equal to pi of x, y, z minus pi of a, b, c அப்படின்ட்டு சொல்லிடலாம். Therefore நமக்கு வந்து f வந்து கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது வந்து சொல்லிட முடியும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிமார்க்கு. ரெண்டாவது ரிமார்க் என்னது அப்படின்னா இன் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு இஃப் சி இஸ் எனி சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் டிஆரோட வேல்யூவை வந்து நம்ம 0 அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டில் சிங்கிறது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாக இருந்தால் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, ஃபார் இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ பி பி Q இது எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் C அப்படின்னா தென் இன்டெக்ரல் ஓவர் சியை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுத முடியும் அப்படின்னா ஏபிபி ப்ளஸ் பிக்யூ அப்படின்ட்டு பிரித்து எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்படி பிரித்து எழுதியாச்சு அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏபிபி. இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி எழுதும்போது ஒரு மைனஸ் வரும், ஏக்யூபி அப்படின்ட்டு எழுதிக்க முடியும்.
ஓகேவா, ஏபிபி மைனஸ் ஏக்யூபி அப்படின்ட்டு. பட் ஏபிபியும் ஏக்யூபியும் வந்து நமக்கு சேம் தான், அதனால இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ ஏபிபி மைனஸ் இன்டெக்ரல் ஏபிபி அப்படின்னே ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஏபிபி வந்து கேன்சல் ஆச்சுன்னா 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இன்டெக்ரல் எஃப் டாட் டிஆர் அப்படிங்கிறது வந்து 0 அப்படின்ட்டு கிடச்சிருது. ஸோ இது வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வில். ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு வந்து நம்ம எடுப்போம். ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுங்கிறது என்னதுன்னா, எ ஃபோர்ஸ் ஃபீல்டு மே ஆல்சோ பி டிஃபைன்ட் the line integral along any simple closed curve vanishes. A force field F defined to be கன்சர்வேட்டிவ். ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து கன்சர்வேட்டிவ் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் டிஆர் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிதுன்னா அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து கன்சர்வேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லலாம். அதை தான் வந்து இந்த ரிமார்க்கோட கான்வர்ஸாக வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் வந்து நமக்கு ரெண்டாவது ரிமார்க்கு. ஸோ மூணாவது ரிமார்க் என்னது அப்படின்னா, இங்கே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டில் வந்து நெப்லா கிராஸ் எஃப்பை வந்து நம்ம 0 அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா, ஸோ அதுக்கு நெப்லா கிராஸ் எஃப்பை கன்சிடர் பண்ணுவோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு தெரியும்னா, அந்த புக் ஒர்க்லேருந்து நெப்லா பை அப்படின்ட்டு நமக்கு தெரியும். நெப்லா கிராஸ் நெப்லா பையோட வேல்யூ வந்து 0. இதெல்லாம் வெக்டார் கால்குலேஷன்லேருந்து படிச்சிருப்பீங்கள்ல. நெப்லா கிராஸ் நெப்லா பை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, I J K dou by dou x dou by dou y dou by dou z dou pi by dou x dou pi by dou y dou pi by dou z ன்னு கண்டுபிடிக்கணும். இது நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இதனோட ஆன்சர் வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஒரு ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டாக இருந்தால் நெப்லா கிராஸ் எஃப் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் வந்து நமக்கு தேர்டு ரிமார்க். ஸோ இந்த ரிமார்க்லாம் வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதோட வந்து நமக்கு இந்த ஒர்க்கு அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து முடியும். 11.1. ஸோ ஒர்க்கில் வந்து ஒர்க்னா என்னென்னு பார்த்துருப்போம், யூனிட் ஆஃப் ஒர்க் பார்த்துருப்போம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு பார்த்துருப்போம், அது ரிலேட்டடாக ஒரு புக் ஒர்க்கும் அந்த புக் ஒர்க்கை வச்சு 3 ரிமார்க்கும் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து எனர்ஜி அப்படிங்கிற ரெண்டாவது செக்ஷன். ஸோ எனர்ஜியில் வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே ஃபிசிக்ஸ்லேயே வந்து நல்லா படிச்சிருப்போம். எனர்ஜியில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி உண்டு. ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது, இன்னொன்று கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது. ஓகேவா, த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m அண்ட் பொசிஷன் வெக்டர் r at any moment is defined to be T is equal to half into m r dot அப்படின்ட்டு சொல்லலாம். பொசிஷன் வெக்டாரை வச்சுட்டு தான் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து டிஃபைன் ஆகும். ஓகேவா, பட் ஆர் டாட் இஸ் நத்திங் பட் வி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹாஃப் எம் இன்ட்டு வி இன்ட்டு வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது ஹாஃப் mv ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m and position vector r is defined to be T is equal to half mv ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. When a particle is subject to action of conservative force, the work that will be done by the force in the displacement of the particle from any point P to arbitrary chosen fixed point A is called the potential energy of the particle. So potential energy அப்படின்னா என்னதுன்னா, when a particle is subject to action of conservative force. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மூலமாக வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஒரு ஒர்க் டன் நடக்கும் அந்த ஃபோர்ஸ் மூலமாக. The work will be done by the force in the displacement of particle from any point to P to arbitrarily chosen point A. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டிலிருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய
ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா இன்டெக்ரல் பி டு ஏ எஃப் டாட் டிஆர் அப்படின்ட்டு வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? த யூனிட்ஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹேவ் த சேம் யூனிட் ஆஸ் ஒர்க். ஸோ ஒர்க்குக்கு என்ன யூனிட் இருக்குதோ அதே யூனிட் தான் வந்து நமக்கு கைனட்டிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு யூனிட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜியோட யூனிட். ஸோ அப்போ இன்றைக்கி இது வரைக்கும் வந்து பாருங்கள். இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் உள்ள புக் ஒர்க்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.